இயேசுகிட்ட அற்புதத்துக்காக வந்தவன், அடையாளத்துக்காக வந்தவன்லாம் போயிட்டான். ஆனா வசனத்துக்காக வந்தவன் கடைசி வரைக்கும் கூட நின்றான். அதனாலதான் கர்த்தர் வசனத்தை பேசிட்டு கேட்பாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்ப இருக்கிறவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் சொல்லுவான், நாங்க வேற எங்க போவோம்? ஏன்? நாங்க வெளியே போனா எங்களுக்கு மீன் கிடைக்கும், நாங்க வெளியே போனா எங்களுக்கு பணம் கிடைக்கும். ஏன்னா மத்தியாயுலாம் வந்து டாக்ஸ் கலெக்டரா இருந்தவர், பணம் கிடைக்கும். நாங்க வெளியே போனா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா வெளியே போனா எங்களுக்கு ஒன்னே ஒண்ணு கிடைக்காது. என்ன தெரியுமா? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்துல இருக்கு. அதை தவிர நான் இதை வாங்கறதுக்கு நான் வேற எங்க போவேன்? அவன் சொன்னா பாரு, நான் வேற எங்க போவேன்? இது உங்ககிட்ட தான் இருக்கு, நான் உங்ககிட்ட தான் இருக்க முடியும். நான் பாருங்க, அதுதான் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை. சபைக்கு எதையும் தேடி வரக்கூடாது. ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், வீடு கொடுக்கணும், கார் கொடுக்கணும், அது கொடுக்கணும். இந்த வசனத்துக்குள்ள நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வசனத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. வசனத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை உண்டு, வசனத்துக்குள்ள விடுதலையாக்குற வல்லமை உண்டு, வசனத்துக்குள்ளே தீர்க்க தரிசனம் உண்டு, வசனத்துக்குள்ளே உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லமை உண்டு. நீ வசனத்தை பேசு, மிச்சம் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட உனக்கு தருவார்.